ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்போட்டா பழம் வச்சு டிஃப்ரெண்ட்டான குல்ஃபி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சப்போட்டா பழம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு இது போல் குல்ஃபி செய்து கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 சப்போட்டா பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த சப்போட்டா பழத்தோட மேலே இருக்க தோலையும் உள்ளே இருக்க விதையும் எடுத்துகிட்டு இது போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்த சப்போட்டா பழங்களை இது போல் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு 2 ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இது கம்மியான இனிப்பாக இருக்கும். அதிகமான இனிப்பு வேணும் அப்படின்னிங்கன்னா 4 ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துருக்கேன். கரெக்டாக 2 கப் பால் சேர்த்துருக்கேங்க. நம்மளோட பால் இந்த அளவுக்கு பொங்கி வரும்போது இது மேலே படிகிற ஆடைகளை நல்லா உள்ளே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் நல்லா அகலமான பாத்திரமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாகிரும். நம்ம ஊற்றி இருந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து இது போல் பாதியாக குறைஞ்சிருக்கு. மறுபடியும் நீங்கள் மேலே படிகிற ஆடையை உள்ளே எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுடைய குல்ஃபி நல்ல க்ரீமியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பாலை நல்லா கூல் பண்ணிடுங்க. பால் நல்லா கூலானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சப்போட்டா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 பாதாமை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாதாமையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலை வேணாம். ஒரு 2 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டியால் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுடைய சப்போட்டா பழ பேஸ்ட் நல்ல பால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம குல்ஃபி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வீட்டில் காஃபிக்கு டீக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த டம்ளரை வச்சு தான் நான் இன்றைக்கி குல்ஃபி செய்ய போகிறேன். உங்கள் கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த பாலோடைய அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 குல்ஃபி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு நான் மூடியிருக்கேன். அந்த மாதிரி கவர் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி சின்ன பிளேட் இருந்தால் பிளேட் போட்டு கூட மூடிக்கலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவருக்கு அப்படியே விட்டுருவோம். இடையில பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஹவர் கழித்து மறுபடியும் நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக் இருந்தால் குத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஸ்பூன் கூட நீங்கள் குத்தி வச்சுக்கலாம். குத்தி மறுபடியும் ஃப்ரீசரில் நீங்கள் வச்சுட்டு 8 ஹவர் கழித்து எடுங்க. நான் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை அன்மோல்டு பண்ணிக்கலாம். அன்மோல்ட் பண்ணுறதுக்கு சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இப்படி பண்ணிக்கிறோம். லைட்டாக நீங்கள் திருப்பினீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நம்மளுடைய குல்ஃபி சூப்பராக வந்திருக்கு. இது போலவே இன்னொன்றையும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நம்மளுடைய குல்ஃபி ரொம்பவே க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருந்தது.
டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.